இந்தியன் ரியல் எஸ்டேட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம ஜி ஸ்கொயர்ல 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, 2 பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. உலகளாவிய ஏஐ மற்றும் குறைக்கடத்தி விநியோக சங்கிலியை பாதுகாக்கவும் அணிசேரா நாடுகளின் சார்பை குறைக்கவும் கடந்த டிசம்பரில் அமெரிக்கா தலைமையிலான முயற்சியே பேக்ஸ் சிலிக்கா ஆகும். பேக்ஸ் சிலிக்கா சீனாவின் ஆதிக்கத்தை குறைத்து முக்கியமான கனிமங்கள், எரிசக்தி உள்ளீடுகள், குறைக்கடத்திகள், மேம்பட்ட உற்பத்தி, ஏஐ கட்டமைப்பு மற்றும் மேம்பட்ட உற்பத்தி தளவாடங்கள் ஆகியவற்றில் கட்டாய சார்புகளை எதிர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், தென்கொரியா, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், வடக்கு அயர்லாந்து, கிரீஸ், ஐரோப்பிய ஒன்றியம், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகமும் உள்ளன. 2025ஆம் ஆண்டு அமெரிக்கா தலைமையிலான உச்சி மாநாட்டில் பேக்ஸ் சிலிக்காவிலிருந்து இந்தியா விலக்கப்பட்டதால் அமெரிக்காவுக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் எழுந்தன. கடந்த ஜனவரியில் அமெரிக்க பொருளாதார வெளி விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு செயலாளர் ஜேக்கப் ஹெல்பர்க் அடுத்த மாதம் பேக்ஸ் சிலிக்காவுக்கு இந்தியாவை வரவேற்பதில் ஆவலாக காத்திருப்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் முக்கியமான கனிமங்கள் மற்றும் ஏஐ உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பரந்த விநியோக சங்கிலியை பாதுகாக்க இந்தியாவுடன் இணைவது அவசியம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக டெல்லியில் நடந்த ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை இந்தியாவில் கூகுள் பே சேவை தொடங்கியதை சுட்டிக்காட்டி ஏஐ தொழில்நுட்பத்தின் நன்மைகளை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதில் இந்தியா அமெரிக்க கூட்டுறவின் முக்கியத்துவத்தை எடுத்து பேசியிருந்தார். உச்சி மாநாட்டின் நிறைவு நாளில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக பேக்ஸ் சிலிக்கா ஒப்பந்தத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் கையெழுத்திட்டுள்ளன. இந்தியாவை உலகம் நம்புகிறது என்பதன் சான்றாக இந்த ஒப்பந்தம் இருப்பதாக கூறிய மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், உலகத்தின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நம்பிக்கை கொடுக்கும் பெரிய தொழில்நுட்ப திறன் குழுவை இந்தியா கொண்டுள்ளதாகவும் அதுவே வெளியுறவுக் கொள்கையை தீர்க்கமாக முடிவெடுக்க வைக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் ஏஐ மற்றும் குறைக்கடத்தி மற்றும் விநியோக சங்கிலி உள்ளிட்ட சிப் வடிவமைப்புக்கு பெரிய பயனளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் பேக்ஸ் சிலிக்காவில் இந்தியா சேருவது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உலகின் 2 பெரிய ஜனநாயக நாடுகளான அமெரிக்காவும் இந்தியாவும் ஒருவருக்கொருவர் வாங்குவது மட்டுமல்லாமல் ஒன்றாக புதிய டிஜிட்டல் உட்கட்டமைப்பை உருவாக்குவோம் என்றும் கூறியிருக்கிறார். ஏஐ திறன்கள் மீதான உலகளாவிய போட்டி தீவிரமடைந்து வரும் சூழலில் பேக்ஸ் சிலிக்காவில் இந்தியா சேர்ந்திருப்பது உள்நாட்டு குறைகடத்தி உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் இந்தியாவை ஒரு மாற்று உற்பத்தி மையமாக நிலைநிறுத்தும் என்றும் கூறப்படுகிறது.